நம்ம குழந்தைங்க கீரைன்னு சொன்னாவே வேண்டான்னு சொல்றாங்க. கீரையே சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பிடித்தமான கிறிஸ்பியான கீரை வடையா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அரைக்கீரை பருப்பு வடை செய்ய போறோங்க. அதுக்கு 200 கிராம் கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூட 2 பட்டை 3 கிராம்பு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட பாத்தீங்கன்னா 2 துண்டு இஞ்சி 4-5 பல்லு பூண்டு 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல மூடி போட்டுட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சுக்கணும். நைஸா அரைக்க கூடாது. இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்ச மாவை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அது கூட நல்லா கழுவிட்டு பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்க அரைக்கீரையை 3 கைப்பிடி சேர்த்துக்கலாம். அது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை பொடிப்பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சிட்டு இது நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளா உருட்டி வச்சுட்டு இது சூடான எண்ணெயில தட்டி நம்ம வடைகளாக போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து கொடுத்து பாருங்க. மேலெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாவும் உள்ள ரொம்ப சாஃப்டாவும் கீரை வடை ரொம்ப டேஸ்டியாவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.